செய்யவும் தன்னுடைய 75வது 72வது வயதில் என்ன செய்யறாரு, அவர் மரணிக்கிறாரு. அவர் மரணிச்ச உடனேயே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவருக்கு தொலை வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சு ஆடை என்ன செய்யறாங்க, கபனிடுறாங்க. கபன் செய்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர் அழகான முறையில அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செஞ்சுட்டு அந்த மனைவியையும் அந்த வேலையாளையும் கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சுறாங்க, மதீனாவுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வீட்டை பிடிச்சி கொடுத்து நல்லபடியா உஸ்மான் அவர்கள் கவனிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அபூதர் ரலியல்லாஹு அவருடைய அந்த தனியாகவே மரணிப்பார் நபி அவர்கள் தபூக் போல சொன்னாங்க இல்லையா. அப்போ தனியாக வகதா தனியாகவே நடந்து வருவார், அவர் தனியாகவே மரணிப்பார் என்ற அடிப்படையில அபூதர் அவர்கள் தனியாகவே மரணமானார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய கூட்டத்தையே அவர் சங்கைப்படுத்துவதற்காக இறைவன் என்ன செஞ்சான், அனுப்பி வைத்தான். இவருடைய இந்த ஈமானுடைய செயல்பாடுகளால் நாளைக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவருக்கு நல்ல ஒரு அந்தஸ்தோடு என்ன செய்வாங்க, அல்லாஹ் அங்க எழுப்பப்படுவாங்க. அவர் தனியாகவே எழுப்பப்படுவார் என்று என்ன செய்யறாங்க, நபிகள் சொல்றாங்க. தனியாகவே எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னா மற்ற அடியார்களை விட அவர் கொஞ்சம் சிறப்பிற்குரியவராக என்ன செய்யப்படுவார், எழுப்பப்படுவார் சொல்லி தஃப்சீர் விளக்க உரையாளர் என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஹாபியுடைய படிப்பினை நமக்கு என்ன செய்யணும், வேணும். என்ன படிப்பினை? இவர் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார், எந்த அளவுக்கு இறைச்சம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா, அதாவது பொறுப்பு வேணாம் அப்படின்னு சொல்றப்போ, அந்த பொறுப்பு அமானுதம் என்று சொல்றப்போ 2 நபருக்கு கூட அவர் என்ன செய்ய மாட்டாராம், பொறுப்பாக இருக்க மாட்டார், தலைவர் பதவியில் இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு அது வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி செல்வத்தை மிகவும் வெறுக்கக்கூடியவராக இருந்தார். இந்த செல்வம் நிச்சயமா ஒருவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அந்த செல்வத்தாலே நரகத்தில் என்ன செய்யப்படும், அவர்களுக்கு சூடு போடப்படும் என்று சொல்லி அந்த வசனத்தை ஓதி காமிச்சு என்ன செஞ்சாங்க, அதுல இருந்த மக்களை திருத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த விஷயம், அப்ப செல்வத்தை அவர் ஏழ்மையான வாழ்க்கையே வாழக்கூடியவராக என்ன செய்தார், அவர் இருந்தார். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்துல நல்லது கெடுது ரெண்டும் இருக்குதுன்னு சொன்னா அவர் என்ன செய்வார், அதையே ஃபுல்லா எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அது நல்லது கெடுது ரெண்டு இருந்துச்சு, ரெண்டுமே வேணும்னு ஒதுக்கிடுவாருன்ட்டு. அப்போ அந்த மாதிரி இவரு ஒரு விஷயத்தை கெட்டது என்று சொன்னால், அது நல்லது கெட்டது இருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்தை என்ன செஞ்சிருவாங்க, பொறுப்பெடுத்தா நல்ல நீதியாக செயல்படுத்தலாம். இவர் என்ன செஞ்சாரு, வேணாம் அந்த பொறுப்புன்னு ஒதுக்குனாரு. செல்வத்தை ஓரளவுக்கு என்ன செய்யலாம், இஸ்லாத்தின் பாதையில செலவழிச்சுட்டு செல்வத்தை அவங்களும் அனுபவிக்கலாம். இவர் என்ன பண்ணாரு, செல்வமே வேண்டாம் சொல்லி என்ன செஞ்சாரு, ஒதுக்குனார். அது அவருடைய இறைச்சத்தை பொறுத்து அவருக்கு தக்க அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கூலியை வழங்குவான். அதுக்காண்டி அவருடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாது, மார்க்கமாக எடுக்க முடியாது. நபிகள் சொன்னதுதான் என்ன செய்ய முடியுமோ, மார்க்க வழிகாட்டுதலாக எடுக்க முடியும். இவருடைய வாழ்க்கையில இருந்து எதையும் நாம் வழிகாட்டுதலாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதில் அவர் ஸ்ட்ரிக்டா இருந்தார் பார்த்தீங்களா, இறையச்சத்தோடு செயல்பட்டார் பார்த்தீங்களா. அந்த இறையச்சமுள்ள வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கிறோம். எல்லா வகையிலுமே வீணான காரியங்களை அவர் ஈடுபட்டிருப்பாரா? அவர் 27-25 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாலும் மற்ற அனைத்து வாழ்நாட்களையும் இஸ்லாத்திற்காகவே அர்ப்பணிச்சாரு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இஸ்லாமிய வாழ்க்கை லைஃபை நாசமாக்கி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் என்பது ஆது சமூக கூட்டத்துல உள்ள வாழ்நாட்கள் கிடையாது. 1000 வருஷம் 900 வருஷம் உள்ள வாழ்நாட்கள் கிடையாது. நம்முடைய வாழ்நாள் மிக மிக குறைக்கப்பட்டு மிகவும் 60-70 வருஷம் வாழ்நாட்கள் தான் இப்ப இருக்குது. 100 வயசு இருக்கிற வரைக்கும் கூட ரேர் தான். அப்ப இத்தனை வருஷம் வாழ்க்கை தான். இந்த அற்ப வாழ்க்கைக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய நிரந்தர வாழ்க்கையை துளைத்து விடக் கூடாது. மறுமையில போய் எவ்வளவுதான் கத்துனாலும் கதறினாலும் நிச்சயமா என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பவே மாட்டான். சரிங்களா? உங்களுக்கு சொல்லப்படலையா, அந்த மலக்குமார்கள் கேட்பாங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் சொல்லப்படலையா அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் இப்படித்தான், அல்லாஹ்வுடைய நியதி இப்படித்தான் வாழ்வதற்கு தான் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் யாரும் வரவில்லையா என்று கேட்பார்கள். யாரு? மாணவர்கள். வந்தாங்களே, நாங்க செய்யலையே, வீணர்களோடு மூழ்கி கிடந்தோமே, இந்த வார்த்தை தான் நரகவாசிகள் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப வீணர்களோடு மூழ்கி கிடந்தா அந்த வீணர்களோடு சேர்த்து நீங்க நரகத்தை சுவையுங்கள் என்று சொல்லப்பட்டோம். அப்படிப்பட்ட மக்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இருந்து விடவே கூடாது. நம்முடைய ஒவ்வொரு காலம் பொன்னானது கடவை கண்ணானது என்ற மாதிரி நம்முடைய நேரங்கள் வாழ்நாட்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும்,
நன்மையின் பால் செலவழிக்க வேண்டும், இறை அச்சத்தின் பால் செலவழிக்க வேண்டும். உங்களுடைய செல்வத்தை ஏழைகளுக்கும் இஸ்லாமிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த பாதைகளுக்கும் நீங்கள் செலவழித்தீர்கள் என்று சொன்னால் அந்த செல்வம் உங்களுக்கு மறுமையின் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை வாங்கி தரும், ஒரு இடத்தை வாங்கி தரும், ஒரு நல்ல ஒரு வசதிகளை உங்களுக்கு என்ன செய்யும், அந்த தர்மம் உங்களுக்கு வாங்கி தரும். இன்ஷா அல்லாஹ் இறையச்சமுடைய மக்களாக நாம் வாழ்ந்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நிச்சயமாக சொர்க்கவாசிகளாக நாம் அனைவரும் மரணிப்போமா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.